எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது ஃபோர்த் ஃப்ளோர் படத்தினுடைய திரை விமர்சனம். ஃபோர்த் ஃப்ளோர் படத்தில் ஆரி, தீபிகா, பவித்ரா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். தரண்குமார் இசையமைத்திருக்கிறார். ஜே லட்சுமணன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ஜே சுந்தரபாண்டியன். ஃபோர்த் ஃப்ளோர் படத்தினுடைய கதை என்ன? மும்பையிலே பணியாற்றுகிற ஐடியில் பணியாற்றுகிற ஆரி, அவருக்கு திடீர்னு காதலிட்டு இருந்து சென்னையிலேருந்து ஃபோன் வருது. நான் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கேன், ஆபத்தாக இருக்குது, அதனால் வந்து காப்பாற்று அப்படின்னோடனே அவர் அங்கேருந்து வர்றாரு. தன்னுடைய பணியை மாறுதல் செய்து கொள்கிறார். சென்னையிலே ஆரி ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து தங்குறாரு. அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஃபோர்த்து ஃப்ளோரில் யாரும் தங்கலை. ஆனால் அந்த ஃபோர்த்து ஃப்ளோரில் போய் தங்குறாரு. பல அமானுஷ்யமான சக்திகள் அங்கே தெரியுது ஆரிக்கு. பேய் இருக்கிற மாதிரி, தன்னுடைய காதலி அங்கே வாழ்ந்த மாதிரிலாம் அமானுஷ்ய சக்திகள் வருது. ஆனால் அதுக்கு காரணம் யாருன்னா சுப்பிரமணிய சிவா. அவர் தான் படத்தோடைய இல்லை. அவர் கார் மெக்கானிக்காக இருந்துக்கிட்டு ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு. அந்த அடுக்குமாடி குடியிருப்பை எப்படியாவது டெமாலிஷ் பண்ணிவிட்டு புதுசாக ஃப்ளாட்டு கட்டினா கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொல்லி அதுக்கான வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு சுப்பிரமணிய சிவா. இடைவேளைக்கு முன்னால் சுப்பிரமணிய சிவா மிரட்டுறாரு. இடைவேளைக்கு அப்புறம் எல்லாம் பேய் வந்து வில்லன் வேலைகளை செய்கிறதுனால அவர் ஆஃப் பண்ணி விட்டுருச்சு. அதனால் சுப்பிரமணிய சிவா கொஞ்சம் இடைவேளைக்கு அப்புறம் ஏதோ அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்குறோம். அவரும் முடிஞ்ச அளவுக்கு வில்லத்தை நம்ம பண்ணியிருக்காரு. ஆனால் கொஞ்சம் பரபரப்பான வில்லனாக தோணலைங்கிறது குறை. அது அவருக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் கதாநாயகன் ஆரி எப்போ பார்த்தாலும் உருன்னு தான் முகத்தை வச்சுருக்காரு. ஆனால் அந்த கட்டுமஸ்தான உடல், அதாவது ஜிம் பாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரப்பாக இருக்கார். கதாநாயகனுக்குரிய தோற்றம் இருக்கிறது. ஆனால் சண்டை காட்சிகள் பாவம் அவர் சரியாக கொடுக்கல. ஆரம்பத்தில் அந்த ஜாகிங் போகிறாரு, அப்போ அவருடைய அந்த உடல் அழகை நம்ம பார்க்க முடியுது. படத்தில் காதல் காட்சிகள் இல்லை, ஆனால் அமானுஷ்யமான காட்சிகள் நிறையா இருக்குது. அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதில் சுந்தரபாண்டியன் இயக்குனர் வெற்றி பெற்றிருக்கார். தரண்குமார் இசையில் மிரட்டல், பயங்கர மிரட்டல், பரபரப்பான பின்னணி இசைக்கு நல்ல படம் உதவி இருக்குது. அதேமாரி ஒளிப்பதிவாளர் தன்னுடைய திறமையை மிக அழகாக காட்டியிருக்கார். இந்த ஃபோர்த்து ஃப்ளோரில் எப்படி அந்த அமானுஷ்ய சக்தியில் நடக்கிறது, அதுமாரி ஃபோர்த்து ஃப்ளோருக்கு அந்த அந்த அடுக்குமாடி குடியிருப்பு பக்கத்தில் சுடுகாடு, அதையும் எதையோ சுடுகாட்டுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஜே லட்சுமணன் ஒளிப்பதிவில் மிரட்டி இருக்கிறார். தலைவாசல் விஜய் அவர் எப்போவுமே ரொம்ப உருக்கமாக நடிப்பார். இந்த படத்தில் ரொம்ப உருக்கமாக நடிச்சிருக்காரு. ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்ல வர்றாரு, ஆனால் பாதியிலே இறந்து போயிடுறாரு. தலைவாசல் விஜயும் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. இதில் நடித்த எல்லா கதாபாத்திரங்களையுமே உருப்படியாக பயன்படுத்தி இருக்கிறார் சுந்தரபாண்டியன் இயக்குனர். அதற்காக அவரை பாராட்டியாக வேண்டும். கிளைமாக்ஸ் போகும்போது ஒரு 15 நிமிஷம் ரொம்ப பரபரன்னு இருக்குது. அந்த மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கிற கட்டம் சுந்தரபாண்டியன் இயக்குனருடைய புத்திசாலித்தனம் பழிச்சிடுகிறது. ஃபோர்த்து ஃப்ளோர் கண்டிப்பாக நம்ம பார்த்தோம்னா அந்த அமானுஷ்ய சக்திகள் நம்மளை மிரட்டுகிறது. பைல்வான் பார்வையில் ஃபோர்த் ஃப்ளோர் படத்துக்கு 100க்கு 45 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.